வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ. ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்லாம் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ டாபிக் மட்டும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 0.75:x டபுள் ரேஷியோ 5:8 எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, தூரத்துல இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல எதுல நம்பர் இருக்கு? ரெண்டு நம்பர் இருக்குன்னு பாருங்க. இப்ப 0.75 × 8 அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கும்? 0.75 × 8. நீங்க 0.75ன்றத வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/4 3/4 தான் 0.75. ஓகேவா? 3/4 × 8ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பைல 5 × x அதுல நம்பர் இருக்கிறத மட்டும் டிவைடட் பைல போடுங்க, ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இப்ப இதை சுருக்கலாமா? ஒரு நாள் 4 ஈர் நாள் 8 3 × 2 6 இருக்கும். கீழே ஆல்ரெடி 5 இருக்கு. இப்ப இதை சுருக்கலாமா? ஓரஞ்சு 5 மீதி 1 இருக்கும். அதை 10 வச்சா ஈரஞ்சு 10. அப்ப ஆன்சர் 1.2 இருக்கும். 1.20. அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்கன்னா தூரத்துல இருக்க ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுல நம்பர் இருக்கோ அது ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பைல எது எக்ஸோட வேல்யூ கேட்கறாங்களோ அதை வந்து நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ரெண்டாவது கேள்வி பார்க்க உங்களுக்கு சம்ம பார்க்க உங்களுக்கு செட் ஆகும். அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க. இங்க எக்ஸ் எங்க கொடுத்துருவாங்கன்னா முதலே கொடுத்துட்டாங்க. x is to 45 equal to 35:63 கொடுத்துருவாங்க. பக்கத்துல இருக்கிற நம்பர், தூரத்துல இருக்கிற நம்பர். இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 45 × 35. இங்கதான் ரெண்டு நம்பர் இருக்கு. இதுல x கேள்வியா கேட்கறது 63. அந்த 63 டிவைடட் பைல போட்டுருங்க, ஆன்சர் வந்துடும். இப்ப சுருக்கலாமா? 7ஆல் அடிங்க. 9 × 63 7ஆல் அடிச்சா 5. இந்த 9ஆல் அடிச்சா 9 × 5 45. 5 × 5 25. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? இங்க 4:13 4:13 டபுள் ரேஷியோ 64:x கொடுத்துருக்காங்க. அப்ப 13:13 64 பக்கத்துல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாம், தூரத்துல இருக்கிற 4x மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? 13 × 64 டிவைடட் பை, ஏன்னா நம்பரா இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி மேல போட்டுக்கணும். எங்க ரெண்டு நம்பர் இருக்கு? இங்கதான் ரெண்டு நம்பர் இருக்கு. இங்க x வேல்யூ தூரத்துல இருக்கிறத கொடுத்துட்டான். அப்ப இதுல இருக்கிற வெறும் 4 மட்டும் வெளியில எடுத்துட்டு போய் டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 4ஆல டிவைட் பண்ணுங்க. 16 4 64. இப்ப 16ஐயும் 13ஐயும் பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இத மாதிரி பெருக்கிறதுக்கு, இத மாதிரி ஒண்ணு முன்னாடி வந்து பெருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? 6 3 18 8 ரிமைனிங் 1. ஃபர்ஸ்ட் பெருக்க சொன்னேன், அதையே கூட்ட சொன்னேன். 6 3 9 1 10க்கு 0 ரிமைனிங் 1. ஆல்ரெடி ஒரு 1 இருக்கா? 2 ஆன்சர் 208 அப்படின்னு வந்துருக்கும். ஓகேவா? இந்த மல்டிபிளிகேஷன் ஷார்ட்கட் ஆல்ரெடி வேதிக் மேக்ஸ் மல்டிபிளிகேஷனே உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 208. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பக்கத்துல இருக்கிற நம்பர் மல்டிப்ளை பண்ணிருக்கோம், தூரத்துல இருக்கிற நம்பர் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க பார்க்கலாம். 2:3. ஓகேவா? அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்கன்னா 2:3. இங்க டபுள் ரேஷியோ 2² என்ன x என்ன அப்படின்னு கேட்கலாம். இங்க பக்கத்துல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்றோம், தூரத்துல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்றோம். இங்க பக்கத்துல இருக்கிற நம்பர் என்ன? 3 × 2² 4 டிவைடட் பைல 2ன்னு போடலாம். 3 4 12 2ஆல டிவைட் பண்ணா என்னன்னு இருக்கும்? 6ன்னு ஆன்சர் வந்துடும். கீழே இருக்கிற எது 6ன்னு வருது பாருங்க பார்க்கலாம். 2³ 8 வரல, 3² 9 அதுவும் வரல, 2² 4 வரல, 2 × 3 தான் 6. அப்ப ஆன்சர் என்ன? டி ஆப்ஷன். ஓகேவா? இதுல ஒண்ணுமே இல்ல. இந்த மாடல்ல பக்கத்துல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ண போறீங்க, தூரத்துல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா? சரி, இதே மாதிரியே நம்ம மாடலை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு சைக்காலஜி கொஸ்டின் இதுக்குள்ள கொடுத்துட்டான். இப்ப நம்ம பார்த்தது ரேஷியோ சம் மேக்ஸ்ல, ஆனா இப்ப பார்க்க போறது சைக்காலஜி கொஸ்டின். இதே மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வரல. ஓகேவா? இப்ப 3:11 7 இங்க x கொடுத்துருக்கான். பக்கத்துல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணா, தூரத்துல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணா 11 × 7 டிவைடட் பை என்ன இருக்குது? 3 டிவைட் பண்ணா ஆன்சர் வரல. ஆனா இங்க 51 கொடுத்துருக்காங்க. மாதிரி டிவைட் ஆகல, ஆன்சர் வரல அப்படின்னும் போது அது மேக்ஸ் கொஸ்டின். சாரி, மேக்ஸ் கிடையாது, சைக்காலஜி கொஸ்டின். இப்ப இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சைக்காலஜில எப்படி போட்டுருக்காங்க? 3² 9 + 2 தான் 11. இதை ஸ்கொயர் பண்ணி 2ஆல கூட்டினா 11. அப்ப பக்கத்துல இருக்கிறத 7² + 2 தான் ஆன்சர். 7² 49 + 2 51 அப்படின்னு வந்துடும் ஆன்சர். ஓகேவா? சரி, இது சைக்காலஜி கொஸ்டின், மேக்ஸ் கிடையாது. ஓகேவா? ஆனா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேக்ஸ். அதுக்குள்ளே ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்தானா எப்படி போறது அப்படின்னு பார்த்துருக்கோம் நான் சொல்லிட்டு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1/5 1/x டபுள் ரேஷியோ 1/x 1/25 1.25 கொடுத்துருக்கான். எப்போதும் போல பக்கத்துல இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போற, தூரத்துல இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போற. 1 டிவைடட் பைல கொடுத்தானா 1 எல்லாம் தூக்கிடு, கீழே இருக்கிற நம்பரை மட்டும் பாரு.
பக்கத்துல இருக்க 2 மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு தூரத்துல இருக்க 2 மல்டிப்ளை பண்ணா 5 இன்ட்டு 1.25 5 இன்ட்டு 1.25 எவ்வளோ? அதாவது 125 வச்சுக்கோ. 125 இன்ட்டு 5 625. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கான், அதனால அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 625. ரூட் எடுத்தா எதோட ஸ்கொயர் வந்து 625, 25ஓட ஸ்கொயர் தான் 625. அப்ப என்னன்னு இருக்கும்? 6.25 ரூட் எடுத்தா 2.5 25 இருக்கும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2.5 அப்படின்னு வரும். இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே பின்னமா கொடுத்துருக்காங்க. அப்ப எதை டிவைட் பண்ணா 2.5 வரும்? 5/2 டிவைட் பண்ணாதான் ஆன்சர் என்னன்னு இருக்கும்? 2/5 2.5 அப்படின்னு வரும். 5/2 அடிச்சு பாரு, 2.5 ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5/2 அப்படின்னு இருக்கும். இருக்கா இங்க? அவ்வளவுதான். நீ அந்த பை 1 டிவைடட் பை எல்லாம் போட்டிருக்கானே சார், அதெல்லாம் பார்த்து பயப்படவே வேணாம். 1 டிவைடட் பை அந்த 1ஐயே தூக்கிடு. நீ பக்கத்துல இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி, தூரத்துல இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துரு. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அந்த கேள்வி 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி ஒரு பின்னத்துல கொடுத்துருக்கான். ஓகேவா? எதுல கொடுத்தாலும் சரி நம்ம போடுற அதே மெத்தட் தான். பக்கத்துல இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணு, தூரத்துல இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணு. இங்க நம்பர் பக்கத்துல இருக்குதா? இந்த கலப்பு பின்னத்தை ஒரே பின்னமா மாத்து. 3 2 6 6 1 7/3 இன்ட்டு 21. பக்கத்துல இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், டிவைடர் பை தூரத்துல இருக்கிற நம்பர் என்ன 50 டிவைட் பண்ணா ஆன்சர் வரும். இங்க 3 அடி 7 3 21. 7 இன்ட்டு 7 49 டிவைடர் பை என்ன இருக்குது 50. அப்ப ஆன்சர் என்ன? 49/50. எங்க இருக்குது? 49/50 இங்க இருக்குதா? அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதான் இங்க கொடுத்துருக்காங்க. விகித சமத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையேயான விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. 9 மாதம் 1 வருடம்னா இங்க எது சின்னதா கொடுத்துறாங்களோ அதுக்கு மாத்திக்கோ. ஒண்ணு மாதத்துல இருக்கு, இன்னொன்னு வருடத்துல இருக்கு. இந்த வருடத்தையும் மாதமா மாத்து. அப்ப என்னன்னு மாறும்? 12 மாதமா மாறும். இங்க 1 வருடம்னா 12 மாதம், அதுவும் 9 மாதம். ரெண்டுக்கு விகிதம் என்ன? 3 அடி பார்க்கலாம். 3 3 9 4 3 12. அப்ப விகிதம் என்ன? 3:4 இருக்கும். ஆன்சர் வந்து 3:4. அவ்வளவுதான். ஓகேவா? 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? 9 months to 1 year ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து அவன் கேட்ட கொஸ்டின் அவன் டிரான்ஸ்லேஷன்ல தப்பு பண்ணிருக்கான். 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் என்பதன் விரிவாக்கம் என்ன? அதாவது 4 வருடத்துல 8 மாதங்கள் எந்த விகிதம்னு கேட்டிருக்கணும். ஓகேவா? அவங்க டிரான்ஸ்லேஷன் தப்பு பண்ணிருக்கான். ஆனா இங்கிலீஷ்ல கரெக்டா கேட்டிருக்கான். ஓகேவா? உனக்கு ஆன்சர் தப்பா வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல பாத்துக்கோ என்னன்னு சொல்லிட்டு. 4 வருஷத்துல இருந்து 8 மாசத்துக்கு. 4 வருஷம்ன்றது எத்தனை மாசம்? மாசமா கன்வெர்ட் பண்ணு. 4 வருஷம்ன்றது ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப 4 வருஷத்துக்கு 12 நாள் 48 மாசம். 48 மாசம் 8 மாசம். ரெண்டுக்கு விகிதம் என்னன்னு பாரு. 1 8 8 6 8 48. ஆன்சர் 6:1 அப்படின்னு வந்துருக்கும். ஆனா கீழே இருக்கிற தமிழ் படி 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள். 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் பொருந்தல. 4 வருடங்களுக்கு 8 மாதங்கள் என்பது என்ன விகிதம்னு கேட்டிருந்துருக்கணும். அப்ப 4 வருடங்களுக்கு அப்படின்னா கீழே 48 மாசத்துல 8 மாசம் என்பது எத்தனை விகிதம்? 1 8 8 6 8 48 1/6 அப்படின்னு வந்துருக்கணும். ஓகேவா? டிரான்ஸ்லேஷன்ல சரியா புரியாத மாதிரி கொடுத்துருக்கான், வேற எதுவும் இல்லை இங்க. சரி, கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து 1 வருடத்தில் 9 மாதங்கள். இது ஓரளவு கரெக்டா கொடுத்துறான். 1 வருடத்தில், 1 வருடம் என்றது 12 மாதம். 1 வருடத்துல 9 மாதங்களோட விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்கிறான். அப்படியே அடி பார்க்கலாம். 3 9 4 3 12. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் 3/4. 9 மாதத்துக்குல இருந்து 1 வருஷத்துக்கு. 9 மாசம் 1 வருஷம்ன்றது 12 மாசம். ரேஷியோவா அப்படியே அடிச்சு போடுறதா. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. 2:5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்களை சமமாக எழுது. அதாவது விகித சமம் தான் கேட்கிறாங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற மல்டிப்ளை பண்ண, தூரத்துல இருக்கிறத மல்டிப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கிற 2 மல்டிப்ளை பண்ணி 5 × x 5x = 20 × 2 40. அப்ப x = 5 அடி பார்க்கலாம். 8 1 5 8 5 40. அப்ப ஆன்சர் என்னன்னு இருக்கும்? 8 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஒரே கான்செப்ட் தான். பக்கத்துல இருக்க 2 மல்டிப்ளை பண்ணிக்கோ, தூரத்துல இருக்க 2 மல்டிப்ளை பண்ணிக்கோ, ஆன்சர் வந்துடும் உனக்கு. சரி, அடுத்து இதெல்லாம் நம்ம இந்த ஏபிசிடி கண்டுபிடிக்கிறதா உனக்கு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோல. நான் சொல்லல, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ அடுத்த மாடலுக்கு போறேன். ஓகேவா? அடுத்த மாடல் சம பாரு. ஈஸியான சம். இது ரேஷியோல x:y, y:z கொடுத்துட்டு x:z என்னன்னு கேக்குறான். ஓகேவா? அப்படியே பாருங்க. x:y = 2:3, y:z = 5:7. ஓகேவா? அவன் என்ன கேக்குறான்? x:z கேக்குறானா?
அப்படியே இங்க பாரு பார்க்கலாம். நான் கலரை மாத்தி நான் உனக்கு காமிக்கிறேன் பாரு பார்க்கலாம். இங்க பாரு ஒய்யும் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆனா மீதி என்ன இருக்குது? எக்ஸ் இஸ் டி இஜெட் கிடைக்குது. ஓகேவா? இங்க என்ன பண்ணுது? இது எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, அதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்படியே பெருக்கிற 5 × 2 10 7 3 21. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 10:21. நீ அவன் கூத்துருக்கிற ரேஷியோ பெருக்குனா போதும். ஓகேவா? அப்படியே 2:3 5:7 அப்படியே பெருக்கி ஆன்சர் போடும். இங்க எதுவும் அடிபடுற மாதிரி இருந்துச்சுன்னா சுருக்கிக்க. அடுத்தது சம்பாகும் போது உனக்கு இதுவும் ஈஸியா புரியும். ஓகேவா? இந்த வேற மெத்தட் எழுதுறது, பக்கத்துல நம்பர் எழுதுறது, அதெல்லாம் டைம் வேஸ்ட். இப்ப இந்த இடத்துல போயிட்டு 2:3 5:7 3 பக்கத்துல போடு, இங்க 5 பக்கத்துல போடு, எல்லாத்தையும் எழுதுன்றதுலாம் டைம் வேஸ்ட். ஒவ்வொரு கையை வைக்க வைக்க ஒவ்வொரு செகண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும். நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்ல. எந்தெந்த சம்முக்கு வேகமா சம்ம ஈஸியா சம்ம சால்வ் பண்ணுமோ அதெல்லாம் பார்த்து போயிட்டே இருக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாரு பார்க்கலாம். சம்ம போட போட உனக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இந்த கொஸ்டினை பாரு பார்க்கலாம். இதுவும் ஈஸியா இருக்கிற கொஸ்டின் தான். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்கான்? A:B = R:5, B:C = 5:8, C:D = 7:9. அவன் என்ன கேள்வியா கேட்கிறான் பாரு பார்க்கலாம். A:D என்ன அப்படின்னு கேட்கிறான். இங்க B கேன்சல் ஆயிரும், C கேன்சல் ஆகி என்னதான் கிடைக்கும்? A:D கிடைக்கும். அப்படியே இந்த சைட்ல இருக்கிறத சுருக்கு. இது ஒரு ரேஷியோ வச்சுக்க, இது ஒரு ரேஷியோ வச்சுக்க. இங்க பாரு 5 கேன்சல் ஆச்சு. 5 5 இங்கிட்ட ஒரு ரேஷியோ, இங்கிட்ட ஒரு ரேஷியோ. 5 5 கேன்சல் ஆச்சு. ஓகேவா? மூணாவது அடி பார்க்கலாம். 3 6 3 9. மறுபடியும் ரெண்டாவது அடிக்கலாம். 1 2 2 4 2 8. வேற ஏதாவது இங்கிட்ட அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. இந்த சைடு வேற என்ன நம்பர் இருக்கு? 7 இருக்கு. இந்த சைடு என்ன இருக்குது? 4 3 12 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? 7:12. அவ்வளவுதான் ஆன்சர். இங்க இருக்கா 7:12 முடிஞ்சு. நீ ஃபுல்லா நான் வேற மாதிரிலாம் மெத்தட் எல்லாம் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் அப்படியே நான் நேருக்கு நேரம் எழுதிருக்கேன். 6:5 5:8 7:9 அப்படியே சுருக்கி ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்டும் லாஸ்டும் கேட்டாங்கன்னா இந்த மெத்தடு. ஃபர்ஸ்டும் லாஸ்டும் ஏவும் டியும் கேட்கறாங்க, ஏவும் சியும் கேட்கறாங்க, எக்ஸும் இஜெட்டும் கேட்கறாங்கன்னா இந்த மெத்தட் தான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்க உனக்கு புரியும். நல்லா பார்த்து அடுத்து கீழே இருக்கிற கேள்வியை பார்க்கலாம். ஈஸியான மெத்தட் தான். ஓகேவா? கீழே இருக்கிற கேள்வியை பாரு. A:C கேட்கறாங்க. 3:4. ஓகேவா? 8:9 அப்படியே சுருக்கு. 1 3 3 3 9 1 4 4 2 4 8. மீதி என்னதான் இருக்குது? அவ்வளவுதான், அடிச்சாச்சு. மீதி 2:3 தான் இருக்குது. ஆன்சர் 2:3. வேகமா போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே மல்டிபிள் அப்படியே சுருக்கிக்கிறதா. ஓகேவா? உனக்கு இன்னும் உனக்கு தெளிவா சொல்லணும்னா 3/4 8/9 இருக்கா? நான் இது ரெண்டையும் பெருக்கிருக்கேன். 3 × 8 இங்க 4 × 9 பெருக்கிருக்கேன். அவ்வளவுதான். நான் அங்கேயே சுருக்குறேன். இப்படி பெருக்கி இப்படி எழுதி அங்க இது பண்ணாம நான் அங்கேயே சுருக்குறேன். இந்த 3 அப்படியே இங்க அடிக்கிறேன். 3 இங்க 1 4 4 2 4 8. அப்ப இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஆன்சர் 2:3 எழுதுறேன். இந்த மாதிரி எழுதாம நான் உனக்கு அங்கேயே சுருக்குறேன். 1 4 4 2 4 8 1 3 3 3 9 2 3 அப்படின்னு நான் சுருக்குறேன். அவ்வளவுதான். புரியுதா? நீ எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நல்லா புரிஞ்சுட்டேன்னா நீ எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீ அப்படியே போட்டுடலாம் ஆன்சரை. ஏபிசியும் உனக்கு தெரியும். ஓகேவா? C:A A:C கேட்காம அவன் அந்த இடத்துல ரிவர்ஸா கேட்பான். கொஸ்டினை நல்லா வாசிக்கணும். A:B 2:3. ஓகேவா? A:B என்ன கேட்கறான்? 2:3. B:C என்ன கேட்கறான்? 4:5. ஓகேவா? அப்படியே சுருக்கு பார்க்கலாம். இப்ப சுருக்குனா என்ன ஆன்சர் வருது? பியும் கேன்சல் ஆனா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு AC தான் கிடைக்கும். இந்த இடத்துல வேற ஏதாவது சுருக்க முடியுமா? சுருக்க முடியாது. 4 2 8 3 5 15. இது என்னது? A:C தான் 8:15. ஓகேவா? நம்மளுக்கு பாரு 8:15 ஆப்ஷன்ல கொடுத்துருப்பான். தப்பா போட்டுறாத. அவன் கேட்கறது என்ன? C:A. C முன்னாடி இருக்கணும், A பின்னாடி இருக்கணும். அப்ப 15:8 தான் ஆன்சரா இருக்கும். 15:8 எங்க இருக்குது? முதல் ஆப்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? அவன் என்ன கேள்வி கேட்கறான் அப்படின்றத பார்த்து நம்ம அட்டன் பண்ணணும். அவ்வளவுதான். சரி, அடுத்த கேள்வி. A:B 3:5 B:C. A:B என்ன கொடுத்துருக்கான்? A:B = 3:5. அடுத்து B:C = 7:8. அப்படியே பெருக்கலாம். 7 3 21 8 5 40. அப்ப ஆன்சர் 21:40. ஃபர்ஸ்டும் லாஸ்டும் கேட்டாங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது அப்படி உனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த சம்முக்கான ஆன்சரை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.